நியூட்டன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியூட்டன் ஒரு பிரபலமான விஞ்ஞானி. இவரோட கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப பிரபலமானது அந்த 3 விதிமுறைகள். அதை தான் நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லுவோம். இந்த 3 விதிமுறையுமே ஃபோர்ஸை பத்தினது, அதாவது விசை. இன்னைக்கான வீடியோல முதல் விதிமுறை நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பத்தி தான் பார்க்க போறோம். நியூட்டனின் முதல் விதிமுறை, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இதை நம்ம லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியா அப்படின்னா செயலற்ற தன்மை. இனர்ஷியா அப்படிங்கிறத நீங்க எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பொருளை வச்சு, ஒரு பொருள் ஓய்வுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் ஓய்வுலயே தான் இருக்கும். அதே பொருள் இயக்கத்துல இருந்தா அது இயங்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அது மேல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு நியூட்டன் முதல் விதிமுறையை புரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நியூட்டன் முதல் விதிமுறை பத்தி பார்க்கலாம். நியூட்டன் முதல் விதிமுறையில என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும்போது அது ஓய்வுல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பொருள் இயக்கத்துல இருந்தா இயங்கிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா, அது மேல இன்னொரு விசை செயல்படுற வரைக்கும். இந்த இடத்த தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் முதல்ல ஓய்வா இருக்க பொருள் ஓய்வுல இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது இயக்கத்துல இருக்க பொருள் இயங்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா கடைசியா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அதாவது எந்த ஒரு விசையும் அது மேல செயல்படுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இயக்கத்துல இருந்தா இயங்கிட்டே இருக்கும், ஓய்வுல இருந்தா ஓய்வாகவே இருக்கும். இதை நம்ம உதாரணத்து மூலமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு புல்வெளி இருக்க இடத்துக்கு போறீங்க. இப்ப இந்த ஃபுட்பாலை நீங்க உதைக்கிறீங்க. இந்த ஃபுட்பாலை நீங்க உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்பால் ஓய்வுல இருந்திருக்கும். நீங்க உதைச்ச பிறகு அது இயங்கும். இந்த இடத்துல நியூட்டனோட விதிமுறையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சரியா வரும். எப்படின்னா, அந்த ஃபுட்பால் மேல நீங்க ஒரு விசை கொடுத்தனாலதான் அந்த ஃபுட்பால் இயக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க உதைச்ச ஃபுட்பால் இயங்கிட்டே இருக்கும், அதாவது அது போயிட்டே இருக்கும். ஆனா நியூட்டன் விதிமுறைப்படி யாரா அந்த ஃபுட்பாலை தடுத்து நிறுத்தினா தானே அது நிற்கணும். அப்ப ஏன் ஒரு கட்டத்துல அந்த ஃபுட்பால் தானாவே நிக்குது? அப்ப நியூட்டனோட விதிமுறை தப்பா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல பார்க்கலாம். இப்ப நியூட்டனோட முதல் விதிமுறை சரியானதா இருந்தா, இந்த ஃபுட்பால் ஒரு கட்டத்து மேல நிக்கிறதுக்கு விசை தான் காரணமா இருக்கும். அப்ப விசை காரணமா இருந்தா என்ன விசை? வாங்க பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபுட்பாலை எங்க உதைக்கிறோன்னா, ஒரு புல்வெளியில. இந்த இடத்துல ஃபுட்பால் நிறுத்துறதுக்கு 2 விசை காரணம். முதல் விசை உராய்வு விசை, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபுட்பால் ஆனது அந்த புல் மேல கடந்து போக போக அந்த புல் மேல ஏற்படுற உராய்வுனால ஃபுட்பால் தடுக்கப்படும். இது முதல் விசை. ஆனா இன்னொரு விசை இருக்கு. இன்னொரு விசை தான் புவி ஈர்ப்பு. இந்த புவி ஈர்ப்பு விசை மனித கண்ணுக்கு தெரியாது, ஆனா உணர முடியும். இந்த புவி ஈர்ப்பு விசை ஃபுட்பால் என்ன பண்ணுன்னா, கீழ் நோக்கி இழுக்கும். அப்ப அங்க ஒரு விசை ஏற்படும். இந்த காரணத்தாலும் ஃபுட்பால் தடுக்கப்படும். இந்த 2 விசை தான் ஒரு பால் நிக்கிறதுக்கான காரணம். அப்ப நியூட்டனோட முதல் விதிமுறை சரியானது. ஆனா இது ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்க இத பெரிய பெரிய இடங்கள்ல கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். இதே பால பூமிக்கு வெளியில, அதாவது வளிமண்டலத்தை தாண்டி அங்க இதே மாதிரி இந்த ஃபுட்பாலை உதைக்கிறீங்க. அங்க என்ன நடக்கும்? அங்க ஒரு விதமான விசையும் கிடையாது, புவி ஈர்ப்பு விசையும் கிடையாது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது உராய்வு விசையும் கிடையாது. அந்த இடத்துல என்ன நடக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.